ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோலாக். முத்துக்குமரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் கேப்டன்ஸில் வச்சு பிரச்சனை பண்ண வேண்டி நெகட்டிவாக கிரியேட் பண்ண வேண்டிய விஷயங்களை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க விஜய் டிவி அண்ட் எல்லாமே. இதில் வந்து பிஆருக்குன்னா ரொம்ப குசி ஆகிட்டாங்க. ஆக அவர் இன்னும் ஒருத்தன் ஓவராக போயிட்டு இருக்கானே, அவருக்கு எதாவது நெகட்டிவாக சொல்லணுமே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து என்னுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரோமோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. முத்துக்குமரன் வந்து ராணுவுக்கும் அருணுக்கும் இது பண்ணுவார், அவருடைய ரெண்டு இது இந்த பேப்பரையும் எரிச்சிருவாரு. செகண்ட் ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா அருணும் ராணுவும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுடைய ஃபோட்டோ வந்து எரிச்சிருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யாரு கையில் ஃபோட்டோ இருக்கோ அவங்க தான் சுத்தியில வச்சு ஹெல்ப் பண்ணி அடிக்கணும். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஃபோட்டோ எடுப்பார், ராணுவ வந்து சுத்தியில எடுத்து வச்சுட்டு அது பண்ணுவார். இது வந்து ஒரு இல்லீகல் மூவ். இதே மூவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்எத்திக்கா இதே மூவை வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் பண்ணியிருந்தாருன்னா பிக் பாஸ் உடனே மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாரு. இங்கே ராணுவ பண்ணனால சரி இது ஒரு நெகட்டிவா தான் கிரியேட் ஆகும், இதை வச்சு பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. இதுல வந்து அந்த விஷயம் வந்து தப்பு. இப்போ வந்து ஒரு கேம் ரூல்ஸ் இருக்குன்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எடுத்துருக்கணும். இதுல வந்து பேப்பரை வந்து எடுத்துருக்கணும், அது வந்து தப்பான விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் ஒப்பீனியன் சொல்லத்தானே சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா தனியாக டிஸ்கஸ் பண்றாங்க. அது வந்து பிக் பாஸ் தப்புன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணல. அதுக்கடுத்து மஞ்சரி இவங்கெல்லாம் யார் பாயிண்ட் கம்மியா இருக்கவங்களோ அவங்களாம் வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்லும்போது வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. அது வந்து ராயனுக்கும் முத்துக்குமரனுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. அது என்ன கான்ஃபிளிக்ட் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கருத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஈக்குவல் பாயிண்ட்ல இருக்காங்க. அருண் வின் ஆகணும்னு நினைச்சாருன்னா விஷால் வந்து கண்டிப்பா அருணுக்கு ஃபேவரா தான் இருப்பாரு. கண்டிப்பா வந்து மற்றவங்களுக்கு யாருக்குமே ஃபேவரா இருக்க மாட்டேது, எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி விஷாலுக்கு ஒன்றுனா அருண் கண்டிப்பா நிற்பாரு. இந்த மாதிரி விஷயத்துல வந்து கண்டிப்பா, ஏன்னா இதுதான் வின்னிங் ஃபேக்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா விஷால் வந்து அருணுக்கு ஃபேவரா தான் இருப்பாரு. அதை வந்து கரெக்டா முத்துக்குமார் சொல்றாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டாப்ல அப்படின்னு சொல்லி வந்து எப்படி அருண் கூப்பிட்டா எப்படி விஷால் வரமாட்டாரு அப்படி மாதிரி ராயன் பேசுறாரு. எனக்கு வந்து இதுல கருத்துல உடன்பாடே இல்லை. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் ஆகும் தான். இதை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. இதை வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் மாதிரி கொடுக்காங்க. இந்த லாஸ்ட் 3 ப்ரோமோலையும் பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து ஒரு நெகட்டிவாவே ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கைத்தட்ட மாதிரி ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கரெக்டா தான் எல்லா டைமும் கரெக்டான பயணத்தை எடுத்து வைக்கிறாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது தப்புன்னு தெரியல. உங்களுக்கு முத்துக்குமரன் பண்ணது சரியா தப்பா? அவர் என்னத்தை எல்லாரும் வன்மத்தை கூட்டினேன்னு சொல்றீங்க, என்ன வன்மத்தை கூட்டினாரு? இது ஒரு கேம்ல யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வெளியேற்றுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் வெளியேற்றிட்டு தான் இருக்காங்க. அதுல வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அருண் வெளியேற்றன்னு நினைக்கிறாரு. ஏன்னா இப்ப அருண் வெளியேற்றலாம் கண்டிப்பா அருண் வந்து கண்டிப்பா முத்துக்குமரன் வெளியேற்றுவார். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில தான் அவர் பண்ணியிருந்தாரு. இது வந்து ஒரு தப்பும் இல்லை, இதுதான் கேமே ஆக்சுவலா. இது அருண் வன்மத்தை கொட்டிட்டாரு, ராணுவ மேல வன்மத்தை கொட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படியே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டு இருக்காங்க. என்னதான் நெகட்டிவ் பார்த்தாலும் முத்துக்குமார் தான் கண்டிப்பா அடிப்பாருங்க, வேற யாருமே தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. முத்துக்குமரன் யாரெல்லாம் டைட்டில் வின் ஆகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ஒரு பிரச்சனை பஞ்சாயத்துக்காக தான் முத்துக்குமரன் வந்து லாஸ்ட் வீக்கே அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சில போட்டு பஞ்சாயத்து பண்ணி நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அது வேலைக்காகல. சரி இது கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணுவோமே, பிக் பாஸ் டீம் அப்படியே சைலண்டா இருந்துட்டாங்க. இது நல்லா தானே இருக்கு, போட்டு பார்ப்போம் அவன் எந்த அளவுக்கு நெகட்டிவா போகுது அப்படின்னு பார்ப்போம் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நெகட்டிவா இருந்தாலும் என்னங்க, கண்டிப்பா வந்து அவர் வந்து எல்லாமே பாசிட்டிவ் ஆக்கிடும்னு நினைக்கிறேன். பாப்பா இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க? உங்களுக்கு முத்துக்குமரன் பத்தி என்ன தோணுது? அவர் என்ன வன்மத்தை கூட்டினாரா, இல்ல எப்படி அவர் கேம் இந்த ரியல் டைம் எல்லாம் இது வரைக்கும் 83 நாள் விளாண்ட மாதிரி தான் விளாண்டாரா அப்படின்னு பத்தி உங்களுடைய கருத்தை பற்றி கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மறக்காம வந்து முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா அதை லைக் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதுக்கு பிக் பாஸ் பத்தி நெக்ஸ்ட் அப்படியே வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.